இன்றைக்கி எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போலயே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அல்வா பண்ணலான்னு தோணுச்சு. சரி அதான் ஓகே அப்படின்ட்டு அல்வாவில் இறங்கிட்டோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் பண்ணுறேன். 2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நான் நல்லா லைட்டாக வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி கரைச்சி தனியாக உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நான் வந்துட்டு 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 3 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் 4 கப்பு கூட எடுத்துக்கோங்க. எனக்கு சுகர் நார்மலாக போதுங்கிறதுக்காக நான் 3 கப்பு தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணதுமே நான் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அப்புறம் இது கூட நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் மாவுக்கு 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மொத்தம் 6 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன் அடுப்பில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை. இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுமேனு சர்க்கரை பாவையும் காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதையும் இது கூட சேர்த்து ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தேங்க. லைட்டாக கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப இந்தளவுக்கு லைட்டாக திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நல்லாவே இந்தளவுக்கு திக்காயிடுச்சுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இது கூடவே இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கேசரி பவுட்ரு தாங்க போட்டேன். லைட்டாக வந்துட்டு 1/2 ஸ்பூன் கேசரி பவுட்ரு போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தேன். கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிது. இது பண்ணுறப்ப அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன். சரி இது கூட நம்ம கொஞ்சம் நட்ஸு சேர்க்கலாமே அப்படின்ட்டு நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தாங்க போட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்புனா சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லா முந்திரி பருப்பையும் உள்ளே கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேங்க. கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆச்சு. சரி இது கூட ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கிளறப்ப அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. சரி ஓகே அது இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு பிளேட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வந்துட்டு பிஸ்தா மிக்சியில் போட்டு ஓட்டி லைட்டாக குறப்பாக ஓட்டி வச்சுருந்தானுங்களா, ஸோ அதையும் பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அல்வாவை ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த கரண்டியை வச்சு நம்மளால் ஷேப் கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு அப்படியே இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பிஸ்தா வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதுக்கு மேலே அப்படியே பிஸ்தா பவுடர் நல்லா அப்படியே தூவி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே நல்லா வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து செட் ஆயிருங்க. நான் அப்படியே தூவிட்டு அப்படியே 2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தேன், ஒரு கத்தி எடுத்து லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் ஒட்டாதுங்க. ஓகே அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டோங்க. பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, செம்ம சாஃப்டாகவும் இருக்குங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.